video, we are going to learn about last Tamil vowel AU. வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள்ல கடைசி எழுத்தை பார்க்க போறோம். கடைசி எழுத்து AU. கடைசி எழுத்து என்ன? AU. Let us recap our vowels one by one. They are A, A, I, E, U, U, E, E, I, O, O, AU. நம்ம திரும்ப ஒரு முறை சொல்லிக்கலாமா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எழுத்துக்களை திரும்பவும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, AU. Here we have some of the words that starts with the letter AU. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AUல தொடங்குற சொற்களை பார்க்க போறோம். ஓகேவா? AU. Who's this? Who's this children? Avvai. Avvai. This is Avvai. Next, Audadam. Repeat, Audadam. Audadam means medicine. Audadam. Shall we do one more time? Avvai, Audadam. Now, let's learn how to write AU. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா AUங்கிற எழுத்தை எழுத போறோம். எழுத ஆரம்பிக்கலாமா? First, small circle, curve, follow with me, curve, come down, and then curve. And then next, small circle, curve, standing line, sleeping line, one more standing line. What letter is this? AU. Repeat, AU. Shall we do one more time? Curve, come down, curve, and then small circle, standing line, sleeping line, again one more standing line. That's all. What letter is this? This is AU. Repeat, AU. Nirappuven. Fill in the blanks. Here we have the picture of the words that starts with the letter AU. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு AUல தொடங்குற சொற்கள் 2 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம பாடத்தை சொல்லி பார்த்துட்டு அதோட முதல் எழுத்தை இங்க நம்ம நிரப்ப போறோம். நிரப்ப ஆரம்பிக்கலாமா? We should fill the first letter of the word. We will see it one by one. What picture is this? This is Audadam. What is this? Audadam. What letter should come here? AU. So we will write the letter AU. Curve, come down, and then curve. Small circle, curve, sleeping line, standing line. Audadam. Audadam means medicine. Next picture.
Avvai. Repeat. Avvai. What letter should come here? Ow. So we will write the letter ow. Avvai. Avvai. வரிசை முறை அறிவேன். Learning the sequence. வரிசை முறை அறிவேன். Here we have all the Tamil vowels in sequence starting from A to OW. We will repeat one time. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல உயிரெழுத்துக்கள்ல நம்ம வரிசை முறைய சொல்ல போறோம். ஓகேவா? ஆல இருந்து அவ் வரைக்கும் நம்ம ஒரு முறை சொல்லலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஆவ். Next exercise. சொல்லிக்கொண்டே இணைப்பேன். Read and connect. சொல்லிக்கொண்டே இணைப்பேன். Read and connect. Here we have an incomplete picture of a butterfly. We need to complete the picture by connecting the vowels in sequence. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தமிழ்ல உயிரெழுத்துக்கள்ல ஆல இருந்து அவ் வரைக்கும் நம்ம வரிசை முறைப்படி சொல்லி பார்த்து இந்த படத்தை நம்ம முழுமை பண்ண போறோம். பண்ண ஆரம்பிக்கலாமா? Start from A. A, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஆவ். We have learned all the 12 உயிரெழுத்துக்கள் from A to OW. குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்களையுமே பார்த்து முடிச்சிட்டோம். Next we will learn the ஆயுத எழுத்து. We have only one letter for ஆயுத எழுத்து, that is அக்கு. குழந்தைகளே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல ஆயுத எழுத்து அப்படின்னு ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். அது என்ன எழுத்து தெரியுமா? அக்கு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அக்கு. அக்கு. What picture is this? எக்குவாள். This is எக்குவாள். There are no words in Tamil that starts with ஆயுத எழுத்து அக்கு. It will always be present in the middle of a word, like eggu, eggu, எக்குவாள், அஃது, அஃது. அதாவது இந்த ஆயுத எழுத்து பாத்தீங்க அப்படின்னா சொற்களுக்கு நடுவுல மட்டும்தான் வரும். தொடக்கத்திலையுமே கடைசியிலையுமே வரவே வராது. அக்கு. எக்குவாள். Next book exercise. Circle ஆயுத எழுத்து. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆயுத எழுத்தை வட்டமிட போறோம். இங்க 3 படங்கள் கொடுத்திருக்காங்க. ஆயுத எழுத்து எதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அதை நம்ம வட்டமிட போறோம். பண்ண ஆரம்பிக்கலாமா? We need to identify the ஆயுத எழுத்து from these 3 pictures. Is this ஆயுத எழுத்து? No. Is this ஆயுத எழுத்து? Yes. We should circle this. Is this ஆயுத எழுத்து? No. We should not circle this. Here we have a sample sentence that uses ஆயுத எழுத்து. அஃது ஓர் எக்குவாள். அஃது ஓர் எக்குவாள். அஃது means that. அஃது means that. Now let us write அக்கு. ஆயுத எழுத்து. We have to draw
3 dots. Okay. Ak. What letter is this? Ak. Today we have learned ஆயுத எழுத்து அக்கு. In the next video we will learn the மெய் எழுத்துக்கள். In the links for the previous and next videos is available in this video description box. Thank you children. Bye. Please subscribe our channel and click the bell icon.